Taste the Daily. அதிமுகவிற்கு அளிக்கும் வாக்கு பாரதிய ஜனதாவிற்கு அளிக்கும் வாக்கு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். நாட்டு மக்களை பிளவுபடுத்தவே பிரதமர் நரேந்திர மோடி சிந்திக்கிறார் எனவும் அவர் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் க. செல்வம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலு ஆகியோரை ஆதரித்து காஞ்சிபுரம் மாவட்டம் கரசங்கால் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் தமது அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டார். தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டங்களையும் செயல்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடிக்கு பிரதமரானதும் மாநிலங்களையே பிடிக்கவில்லை என கூறினார். பெண்களை மதிப்பதாக கூறும் பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதியை பெற்றுத்தரவில்லை என விமர்சனம் செய்தார். பிரதமர் நரேந்திர மோடி சிரிக்காமல் பொய் பேசுகிறார் எனவும் அவர் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிமுகவிற்கு அளிக்கும் வாக்கு பாஜகவிற்கு போடும் ஓட்டு என கூறினார். உங்களது உள்ளங்கள்ல பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு பழனிசாமி சொல்லியிருக்காரா? பாஜகவை ஒருபோதும் ஆதரிக்க முடியாதுன்னு ஏன் அவரால் திட்டவட்டமா சொல்ல முடியல? ஏன்னா முதுகு வளைந்து பாதம் தாங்கு பழனிசாமியால ஒருபோதும் பாஜகவை எதிர்க்க முடியாது. அதுதான் உண்மை. அதிமுகவுக்கு போடும் வாக்கு என்பது பாஜகவுக்கான வாக்குதான். Taste the Daily.